அவரும் வருகிறவருமானவராலும் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் முதற் பிறந்தவரும் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகி இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவது. நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு வருகிறோம். என்ன கிருபையாய் செல்வையும் அளவுக்குள் வைத்து மறைத்துக்கள் இயேசு முறை வேண்டுகிறேன் பிதாவே. வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஜெயங்கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்கிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜெயம் கொண்டு முடிவு பரிந்தம் என் கிரியைகள் குறித்து பார்த்தோம். போன வாரம் விசுவாசத்தின் கிரியை பார்த்தோம். அடுத்தது அன்பின் கிரியை பார்த்தோம். அதுக்கு முந்தின வாரம் மனுஷ நீதியின் கிரியைகள் என்ன, தேவனுடைய வழிகளின் கிரியைகள் என்ன என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு அந்த கிரியையில இன்னொரு காரியம் இருக்கிறது, நற்கிரியை. ஆண்டவர் ஏன் தன்னை ஒப்பு கொடுத்தார்? பாவத்தை மன்னிப்பதற்கு. அதே சமயம் தீத்து 2:14 பக்கம் 296 அவர் நம்மை சகல அக்கமணி மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு. 3 காரியம் இருக்கு. ஒன்று, அக்கிரமத்திலிருந்து மீட்டு கொண்டார், பாவங்களை மன்னிச்சிட்டார், பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்துட்டார். அடுத்தது அப்படியே சொந்த ஜனம். திரும்ப திரும்ப நாம் ஞாபகப்படுறேன், நாம் நம்முடையவர்கள் அல்ல, உலகத்தில் தான் இருக்கோம், உலகத்தாரோடு தான் இருக்கிறோம். நமக்கு நண்பர்கள் வேணும், உறவினர்கள் வேணும், அண்டை அயலத்தார்கள் வேணும், அவருடைய தயவு நமக்கு வேணும். ஆனால் நாம் உலகத்தார் அல்ல. புரியுதா? உலகத்தாருக்கு இருக்கிற மாதிரியே நமக்கு தேவை இருக்கும். உலகத்தாரு இருக்கிறபடியே நமக்கு தல கவலைகள் பாரங்களும் வரும். ஆனா நாம் அவருடைய சொந்த ஜனமாக, ரொம்ப அழகாக சொல்றாங்க, மீட்டு கொண்டு. நீங்கள் எதனாலே மீட்கப்பட்டீர்கள்? 1 பேதுரு திரும்ப திரும்ப நம்ம இதை ஆட்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது என்ன இருக்குன்னா, அநேக முறை தாங்கள் யார் என்பதையே ஜனங்கள் மறந்துடுறாங்க. 1 பேரு 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது நான் எடுக்கிறேன். எத்தனாவது வசனம்? 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்களே என்று அறிந்திருக்கிறீர்களே. அநேகருக்கு இப்ப இல்லை. தேசநாதர் என் தேவையை சந்திக்கிறவர்.
எனக்கு ஒரு கஷ்டம் வந்தா அவர் அதை போக்கணும். எனக்கு ஒரு தேவை வந்தா அவர் உடனே கொடுக்கணும். எனக்கு வந்து அவர் என்ன, நான் 10 ரூபா போட்டா அவர் 1000 ரூபா திரும்ப தரணும். கடையில் அவரை வட்டி கடைக்காரன மாத்திட்டாங்க. ஐயோ, அவரு எப்பேற்பட்ட தெய்வம், எப்பேற்பட்ட தெய்வம் இல்ல. அப்படி சொன்னா தப்பு. அவர் தான் தெய்வம், அவர் தான் வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன், அவர் தான் சர்வலோகமுள்ள கர்த்தர், அவர் தான் சிருஷ்டிகர், எல்லாத்தையும் திட்டார், நம்மளையும் திட்டிட்டு இருக்கிறார். அவரை போய் இதுல வட்டி கடைக்காரன மாற்றி விட்டாங்க. என்ன செய்யட்டும், நமக்கு அவரை தெரியும், எனக்கு என் எஜமானை தெரியும். அதான் தைரியமா ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன். காரணம் அதே போல உங்களை ரட்சித்த தெய்வத்தை உங்களுக்கு தெரியும். நான் சாதாரணமானவன் அல்ல, நான் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தாலே மீட்கப்பட்டவன், பல்லோத்துக்குரியவன். நான் தேவ ஜனம், நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய சுதந்திரவாளி. என் தகப்பன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்லமை உள்ள கர்த்தர். கர்த்தருடைய பந்திக்கு வரல எதை காண்பிக்கிறது? நீ என் பிள்ளை என்பதை அவர் காண்பிக்க. நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள். இதை அடிக்கடி நம்ம மறந்துட்டு, ஆனா தான் உலகத்தை மாதிரி நம்ம கவலைப்படுதோம். உலகத்தை மாதிரி நான் என்ன செய்வேன் கர்த்தா, நீ ஒன்றும் செய்யண்டா. உன்னை யாரு என்ன செய்ய சொன்னா? மாத்தாள்கிட்ட சொன்னான்ல, மாத்தாளே மாத்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து உன் வீட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன், உன் வீட்டுக்குள்ள நான் இருக்கேன், நீ மரியாதை மாதிரி பேசாம கூட வந்து உட்காருவியா? என்னமா எனக்கு என் டீச்சர்களுக்கு சாப்பாடு பண்ண தரும்போது உள்ள சிக்கன் டிஷ் வையும் மட்டனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் சொன்னேன், நீ சும்மா இரு, அமர்ந்திருந்த நானே தேவன் என்று 1ஆம் தேதி கர்த்தர் எனக்கு சொன்னது அதான். தெய்வத்துவம் உங்களுடையது அல்ல, கர்த்தருடையது. சும்மா உட்கார்ந்து இருக்கேன். போன மாதம் படாத பாடுபட்டு போனேன். அவ்வளவு பிரச்சனைகளை நான் அடிச்சு பித்தாத்தை மேற்கொண்டு நிற்க, பாலசிங்கத்துக்கு மேலும் வலு சொல்பத்துக்கு மிதிச்சு போட்டு நின்று இந்த மாதிரி சொல்லிட்டாரு. அவர் சொல்ல, நீ சும்மா இரு, அட யுத்தம் அது என்னுடையது, நீ சும்மா, நான் சும்மா தான் இருக்கேன், எதுவுமே செய்யலை. சோதனம் பண்ணிக்கிட்டு அல்லா போட்டுக்கிட்டு அன்னைக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சுக்கிட்டு கர்த்தருடைய வசனத்தை தியானிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆட்கள் வருமே, உங்களுக்கு நான் பேசணுமே, நான் பேசல நீர் பேசணுமே, வசனத்தை சொல்லி கேட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு வந்து நம்ம பாட்டுக்கு செய்ய காரணம் என்ன தெரியுமா? அவருடைய நீங்க சும்மா இருங்க, நீ சும்மா இரு, நான் செய்யறேன். ஏன் போட்டு பதற்றப்பட்டுக்கிட்டு அங்க யூரோப்பாமா அதை வேண்டாம். என் ஆத்மா கர்த்தரை நோக்கி அமர்ந்து சாந்தமும் அமைதல் உள்ள ஆவியே என்னுடைய பார்வைய. ஒருத்தர் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டார், ஐயா ஆபிரகாம் மகனை பலியிட்டால அப்ப அவர் இருதயம் எப்படி இருக்கும்? ஒரே பதஷ்டமா இருந்திருக்குமா? கவலையா இருந்திருக்குமா? ஒரு ஊழியக்காரன் பேசான், அவனுக்கு டாக்டர் பட்டம் வேற, அவன் பேரு சுரேஷ், யூடியூப்ல எடுத்து பாரு, அவன் பேசான். அந்த ஆளு ஏன் மரியாதை இல்லாம பேசான்? தெய்வத்தை குறித்து தேவ பக்தனை குறித்து தவறா பேசுவான், அவன் மரியாதை கிடைக்கும்.
ஆபிரகாம் 3 நாள் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆபிரகாம் 3 நாள் தவிச்சார். என்ன பண்ணன்னு தெரியாது, ஒரேடியா குழம்புனாராம். அதுல எங்க இருக்கு தெரியுமா? தள்ளுபடியாகும் ஜூப்ளின்னு ஒரு புக் இருக்கு, தள்ளுபடியாகும். ஏனோக்கின் புத்தகம் போலாம் இருக்கு, தள்ளுபடியாகும். அதுல அது எழுதியிருக்கு. அதை படிச்சுட்டு வந்து இவன் கக்குதான், வாங்கி எடுத்தான். நான் அவர் கேட்ட அவர்கிட்ட சொன்ன, விசுவாசிக்கிறவன் ஆபிரகாம் விசுவாசிகள் என்றான். எவரே நிருபக்காரன் மிக அழகாக அவரை குறித்து சொன்னார். என் இதை விசுவாசித்தார். எல்லாரும் வந்து அவர் சொன்ன வாக்கை விசுவாசித்தார். இரண்டாவது, அவர் மரித்தொழுந்து உயிர்ப்பிக்கிறவர் என்று இல்லாத இருக்கு போல அழைக்கவர் என்று விசுவாசித்தார். ரோமர் 4 இருக்கு. எவரே நிர்வாகக்காரர் என்ன அழகா சொல்றார் தெரியுமா? அவர் சொல்கிறார் 11ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தில், ஈசாக்கிடத்தில் ஒரு சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்த. எங்க சொல்லப்பட்டிருக்கு? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம். அங்க ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல தான், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், என்னால் செய்யக்கூடாத 99வது வயசுல அவர் பேசுறார். 99வது வயசுல அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் தெரியுமா? 17ஆம் அதிகாரம் 15, பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை நீ தாரா என்று அடையாதிருப்பாயாக. சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கோ, நான் அவளை ஆசீர்வதித்து. இப்ப என்ன சொல்றார் பாருங்க, நான் சாராளை ஆசீர்வதிப்பேன். உன் மனைவிய கர்த்தரை ஆசீர்வதிக்கணும் ஐயா. நீங்க தேவன் பேரில் பக்தியாய் நீதிமானாய் தேவனுடைய கற்பனை கீழ்ப்படைந்து உத்தமாக இருந்து கர்த்தருடைய வார்த்தையை செவி கொடுத்து நடந்தாக ஆண்டவர் என்ன தேவன்னா உன் மனைவியை ஆசீர்வதி. ஆபிரகாம் தேவன் அப்படியே தேவன். நான் சும்மா சொல்கிறது, சாராளையை அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஐயா சொல்ல 15 வருஷத்துக்கு முன்னால யார கூப்பிட்டாரு? ஆகார். இஸ்மாயில் இருக்கான். அதனால அவர் அவளை ஆசீர்வதிப்பேன், அவளாலே உனக்கு ஒரு குமாரனை தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகும். அதுக்க அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை ஆசீர்வதிப்பேன். குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். ஒரு குடும்பத்தை அளவன ஒரு குடும்பத்தை அளவியோ கர்த்தருக்கு முன்பாக உத்தமம் ஆகிய நீதியை நடப்பித்து தேவ பக்தியாய் தெய்வ பயத்தோடு வாழ பழகுவார்கள். மனைவி நிமித்தம் புருஷனை ஆசீர்வதிப்பார், புருஷன் நிமித்தம் மனைவியை ஆசீர்வதிப்பார், பெற்றோர் நிமித்தம் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். அவர் தான் நம்ம கர்த்தர். சும்மானதுக்கு மேலே கொஞ்ச கலத்துருக்க காலுக்கு கலத்தி போடு, உனக்கு ஆண்டவர் எல்லாம் ஒண்ணும் தரமாட்டாரு. அவருக்கு தெரியும், காலில் வந்துறதா தெரியும். நீதியின் பாதையில நடத்துவேன், உடனே சீர்படுத்துவேன். காலில் பேசிட்டான். கருத்த சொன்ன வார்த்தை அப்படியே ஒண்ணு விடாம பேசிட்டேன். நானும் எவ்வளவு தாமடி வந்தேன். மெதுவா பேசணும், சாந்தமா அமைதலா பேசணும். அருமையானவர்கள், கத்து உன்னை சொல்றாங்கல்ல, ஆண்டவர் சொன்னார், உனக்கு உள்ள வச்சு பேசிட்டு போ, காப்பி அடிக்க.
நான் கிரியை செய்கிறவர், நான் செய்வேன், நீ பேசிட்டு அதுல இருந்து அதை விட்டேன். அப்படியே பேசிக்கிட்டு இருக்கோம். உனக்கு என்ன கொடுத்துருக்க அதை பேசிட்டு போ. சரியாண்டு அவர் கொடுத்தது அவரு தாங்க, நம்ம அப்போ சரியா போயிட்டு திருப்பூர் சாலமோனுடைய மெசேஜுக்கு திருப்புறேன். ஏன்னா இங்க பேசிட்டேன், நான் பேசுனது எனக்கே மாட்டாங்க போட்டு அங்க பேசினா நான் என்ன பேசணும், இந்த பாயிண்ட பூரா அவர் பேசுவேன். ஷார்ட்ஸ் ஒவ்வொரு ஷார்ட்டாக பார்த்தேன். நீ ஒழுங்கா இருந்தாலும் உன்னை கர்த்தர் ஆச்சரியப்படுறதான் நான் பேசுறேன். அதேதான் அவர் சொல்றாரு, நீ ஒழுங்காக இருந்தால் தெய்வம் உன்னை ஆச்சு. ஆண்டவரை எடுத்து கொடுத்துறாரு, நீ பேசுனது கரெக்ட் பார், நீ ஏன் போட்டுக்கிட்டு இது நான் கொடுத்ததை நீ பேசிட்ட. இப்ப யாரும் அவர் சொன்னால்தான் பேசிக்கிட்டு இருக்கு. நான் எடுத்தது நற்கிரியை, இங்க வந்தது இது. சரி, அவளை ஆச்சரிப்பேன் என்று 19ஆம் வசனம். அப்பொழுது தேவன் உன் மனைவியார் சாராக நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை அவனுக்கு ஈசாக் என்று பெயரிடுவாயா. என் உடன்படிக்கையை அவனுக்கும் அவனுக்கு பின்வரும் அவன் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கை. இதாங்க ஆண்டவர் சும்மா இன்னைக்கு வானத்துக்கும் பூமியும் புதிச்சுக்கிட்டு புகைய போட்டுக்கிட்டு கர்த்தர் வந்துட்டார் போயிட்டார்னு செத்த சபை. அது சரதைக்கு வரும்போது நான் சொல்றது புரியும், இப்ப புரியாது. லவதேக்கியம் வந்தேன்னு பாருங்க, வாந்தி பண்ணி விடணும். அதெல்லாம் சொல்றேன், கேட்டுக்கிறோம், கேட்டு நம்மளுக்கு சீர்படுத்த பேசுனல்ல. நியாயத்தை செய்து இரக்கத்தை சிநேகித்து என் உன் தேவனுக்கும் மனத்தாழ்மை நடத்தும். இப்ப உட்கார்ந்து அதான் ஜெபம். ஆண்டவரே, இந்த 3 எனக்குள் இருக்க. நான் நியாயத்தை பேசிட்டேன்ல, செய்தி உங்களுக்கு மட்டுமா எனக்கு தானே. நான் உங்களுடைய நீதி நியாயத்தை நடத்த எனக்கு உதவி. இரக்கத்தை சிநேகிக்கணும், மன்னிக்கணும், இரக்க குணம் எனக்கு. அடுத்தது உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நான் நடக்க. மன மேட்டிமை பெருமை என்பது எந்த நிலையிலும் எனக்குள் எழும்பக்கூடாது. ஆவியில் எழுமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். வல்லராஜா அந்த 8 பத்தியத்தோட நிறைய பேர் இருக்க வாய்ப்பு வருதான். ஆவியில் எழுமை, மனத்தாழ்மை, பணிந்த ஆவி எனக்குள் இருந்தாக பணிந்த ஆவி இடத்திலே வாசம் பண்ணுகிறது. அவர் உட்கார்ந்து சேர்பட்டு உட்கார்ந்து நம்மகிட்ட பேசிக்கிட்டே போவார். அவர் சொல்றார், என் உடன்படிக்கை அவனுக்கும் அவனுக்கு பின் வரும் சந்ததிக்கும் நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்து. இதுக்கு முன்னால 18ஆம் வசனத்துல ஆபிரகாம் ஒரு சின்ன ஜெபம் எடுக்க உங்களுக்கு சொல்லிட்டு பேர், இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பாங்க. ஆபிரகாம் தேவனது இவன் கேட்கிறது, இவர் கேட்கிறது பிழைப்பானது. அவர் அதை கண்டிக்கவே இல்லை. சாராள பத்தியும் ஈசாக்க பத்தியும் தான் உடன்படிக்கை பத்தியும் பேசும். நீங்க கண்டிக்கவே மாட்டார். அவர் சொல்றதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன சொல்லணும்னு நம்மளை நினைக்காரோ அதை தான் பேசுவார். அத பேசி முடிச்சு ஆபிரகாம் உணர்ந்த பின்பு சொல்வார், அடுத்த வருஷத்துல இஸ்மாயிலுக்காக செய்த விண்ணப்பத்தை கேட்டார், பண்ணிட்ட. இதை அறிந்த ஆபிரகாம் யாரோட உடன்படிக்கை செய்வாங்காரு?
சந்ததி. இதான் கர்த்தர். ஏன் இவ்வளவு பாடுபட்டு நம்ம எல்லாத்தையும் தவிர்த்துக்கிட்டு சிறுவையை சுமந்துக்கிட்டு கர்த்தரையே பார்த்து கொண்டு நடக்க காரணம் என்ன தெரியுமா? நம்மோடு முடிவது அல்ல, அது நம்முடைய குடும்பத்துக்குள்ள போகும், அது தலைமுறை கொள்ளும். இந்த தேவ பக்தி எங்க போகும்? தலைமுறைக்குள்ள போகுங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்கள் கிருபை கிடைச்சது, அவன் குடும்பம் முழுவதையும் பாதுகாத்தா. அவன் இரண்டாவது பையன் சேம், சேமுடைய சந்ததியில் ஆபிரகாம். பார்த்து பாருங்க, நாடகம் எல்லாம் பார்த்து பாருங்க. தேவன் நம்ம தேவன் சும்மா இல்லை. ஏதோ ஒரு வேலை கிடைக்க, ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீடு கட்ட, இதுக்கெல்லாம் அவர் நோவால் கிருபை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சேம் காம் யாப்பேத், யாப்பேத் மூத்தவன், இரண்டாவது சேம், மூன்றாவது காம். சேமுடைய சந்ததியில் வந்தவர் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாக்கு தத்தத்தின் குமாரன் ஈசாக்கு. ஈசாக்குடைய 2 குமார், ஒருத்தர் யாக்கோபு. யாக்கோபுடைய 12 குமார், ஒருத்தர் யூதா. யூதாவுடைய சந்ததியில் வந்தவர் தாவீது. தாவீதுடைய சந்தையில் வந்தவனுடைய லட்சணம் இயேசு கிறிஸ்து மூலமாக நாம் தேவனுடைய பிள்ளைகள். சரிங்களா? எங்க தொடங்கி எங்க கொண்டாந்து கர்த்தர் விட்டுற அவரை ஆராதிக்க. அப்ப ஆபிரகாம் என்ன சொன்னாரு? 18 எபிரேயர் 11:18 ஈசாக்கிடத்து என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்தது, இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கார் என்று எண்ணி. அதான் விசுவாசம். அவனுக்கு தெரியும், இவன் மூலம்தான் என்னுடைய சந்ததி வளர்க்கணும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஒரு விசை சொன்னதை 2ஆம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்ல. வாக்கு தத்தத்தின்படி எனக்கு ஒரு குமாரன் பிறப்பான ஆண்டவர் சொன்ன பிறகும் சாரா சொன்னதை கேட்டு ஆகார சேர்த்துக்கிட்டு இஸ்மாயில் பிறந்தாலும் தேவன் மாறல. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வு வந்தாலும் கர்த்தர் மாறல. அவர் நான் கர்த்தர், நான் மாறாத. உன்னை ஆச்சரியப்பேன் சொன்னா ஆச்சரியதான் செய்வேன். யாராலே அதை மாற்ற நீ ஏன் நினைத்தாலும் மாற்ற அப்படி ஏற்றத்தாழ்வு வந்தது. அதுக்காக விட்டுட்டாரா? ஐயோ, அவன் விசுவாசித்தான். புடையெல்லாம் கொண்டு போயிட்டான். இல்லை, 99 வயதுல வந்து நான் சர்வம் அப்படின்னு சொல்லிட்டு சாராளை பற்றி சொல்லி, சாராளுக்கு அவ்வளோலாம் விசுவாசம் கிடையாது. குழந்தை பிறகு நான் சிரிச்சுட்டா. ஏன் நீ சிரிச்ச? என்ன நான் சிரிக்கல, நீ சிரித்தாய். 90 வயதுல எனக்கு பிள்ளையா அப்படின்ட்டு அவன் சிரிச்சுட்டான். தேவன் வல்லவர், வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். சொல்லியும் செய்யாது இருப்பாரோ வசனத்தும் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தெய்வம். அவருக்கு போய் சொல்ல வராது. வாக்கு தத்தம் சொல்லிட்டாருன்னா அதை நிறைவேற்றுவார். இது அவருக்கு தெரிஞ்சிட்டு. நான் ஆராதிக்கும் தெய்வம், என்னை அழைத்த தெய்வம், எனக்கு வாக்கு கொடுத்த தெய்வம். இவன் கிட்டதான் சந்ததி வளர்ந்தான். இவனை நான் பலியிட்டாலும் இவனை திரும்ப உயிரோடு எழுப்பான். 3 நாள் பிரயாணம், 3 நாள் பட்டு போறாரு. 3 நாளும் தேவ சத்தம் கேட்கவில்லை. புரியுதா? போற வழியிலேயே பயப்படாது. நான் ஒரு ஆட்டுக்குட்டி வச்சிருப்பேன், நீ பாட்டுக்கு போ அப்படியே சொன்னாரு. சொல்லிட்டு அவருக்கு சமம்.
3 நாள் பிரயாணம். 3 நாள் பிரயாணத்திலையும் தேவ சத்தம் கேட்கல. ஆனால் கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன கீழ்ப்படிந்து போற. ஆட்டுக்குட்டி எங்க ஏதாக கர்த்தர் தமக்கான ஆட்டுக்குட்டியை பாரு. அவருக்கு ஆட்டுக்குட்டி வேணும், அவர் பார்த்துக்கிட்டார். நீ பாய் வேலை காட்ட சொல்ற. நானும் பிள்ளையாண்டன் போய் தொழுது கொண்டு முடிங்க. பார்த்து ஆபிரகாம் லைஃப்ல பார்த்த விசுவாசம் வளரும் சார். கர்த்தர் யாருன்னு தெரியும், தெய்வத்தை குறித்து அறிவு வரும். நானும் பிள்ளையாண்டானும் போய் தொழுது கொண்டு திரும்பி வருவோம். எவ்வளவு பெரிய விசுவாசம். யார்ட்டுமே சொல்லல. போனாரு, கட்டினாரு, கிடத்தினாரு, கத்திய தூக்கின உடனே பருவம் பார்த்தாரு. ஆபிரகாமே ஆபிரகாமே. பிள்ளையாண்டான் மேல 2 தடவை கூப்பிட்டாரு. தட்டுனா முதல் தடவை கூப்பிட்டு கேட்கலன்னா 2ஆவது தடவை கேட்டார். பிள்ளையாண்டான் மேல் கை சொல்லிட்டு என்னால பாரு. திரும்பி பார்த்தா அங்க ஒரு ஆடு புதருக்குள்ள. நான் அதான் இப்படிதான் சொன்ன அவர்கிட்ட. இவர் ஏற ஏற இன்னொரு பக்கம் கத்தன ஆட்டை ஏற்றிக்கிட்டே அது இவர் கண்ணுக்கு மறைக்கப்பட்டது. சில சமயம் தேவனுடைய கிரியைகள் நாம் கண்ணுக்கு மறைக்கப்பட்டிருக்கும். தேவ சத்தம் கேட்காது, ஆனா தேவ சித்தம் என்பது தேவை. அதுக்கு உட்பட்டு கீழ்ப்படிஞ்சு நம்ம பாட்டுக்கு போனா அந்த கடைசி நிமிஷம் டக்குனு கதவு திறக்கும், உள்ள போவோம், தேவ மகிமை தரிசிக்கும். எல்லாம் ஆவிக்குரிய அனுபவங்கள், எல்லாம் தேவன் வைக்கிற ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் தேவன் வைத்திருக்க மகத்தான ஆசீர்வாதம். அதனால்தான் என்ன சொல்றது, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்கள் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நமக்கு வரும்படி என்ன இருக்கா இல்லையா? எந்த இடத்துல இருக்கு? ரோமன்ல இருக்கா? கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வாதங்கள் என்ன கிறிஸ்து இயேசுவின் மூலமாக அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க. ரோமன்ல தான் இது வரும், ரோமன்ல தான் வரும் நான் நினைக்கிறேன். எனக்கு இப்பொழுது சரியா டக்கு எல்லாம் கலாத்தியர்ல வருமா? கலாத்தியர் 2 இடம் தான் விசுவாசத்தை குறித்து வரும். கலாத்தியருக்கு எழுதப்பட்ட நிருபம் அதில் பார்த்தோம்னா எடுத்து பார்த்தா நமக்கு புரிஞ்சு கொள்ளும் ஆண்டவர் எவ்வளவு தூரம் நம்மள இருக்கு. 3:8 மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்கிறது என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கின்ற ஆபிரகாமுக்கு முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாசமாக்கத்தாக விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கோம். பிறகு ஆசீர்வாதம் இல்லை இல்லைங்க. ஒரு நாள் நம்ம அப்படி சொல்லாதீங்க. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர். தேவன் நம்மை ஆசீர்வதித்தார். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதனால ஆசீர்வதி. அதனால தீத்துவன் புஸ்தகத்துக்கு வரும்போது தீத்துவன் புஸ்தகத்துல ஆண்டவர் என்ன செய்தார்? தம்மை தாமே ஒப்பு கொடுத்து அடுத்தது 3வது என்ன வந்திருக்கு? தீத்து 2:13 இது 14 நற்கிரியலை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவளாகும்படி நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக நம்மை தாமே
கர்த்தருடைய பந்தியினர் வந்திருக்கோம்ல ஐயா, எதுக்கு ஒப்பு கொடுத்திருக்காங்களா? நற்கிரியைகளை செய்யும்படிக்கு செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவள். நீங்க அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு அப்படியே பார்த்துக்கிட்டா இருந்தா கர்த்தர் அந்த தேவ பக்தியை பத்தி சொல்லிக்கிட்டே வர்றோம். பக்தி உள்ளவன், பக்தி வைராக்கியம் அப்படியே பேசிக்கிட்டே வருவார். எதற்காக பக்தி வைராக்கியம் உள்ளவளாகணுமா? வசனம் என்ன சொல்லுது? நற்கிரியைகளை செய்ய. தீத்துக்கு சொல்லும்போது 13-14 வாசிங்க. நம்முடையவர்களும் கனியற்றவளாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதுக்கு ஏதுவாக நற்கிரியை செய்ய பழகட்டு. யாருக்கு எழுதுறாரு? சபைக்கு எழுதுறாரு. ஏன் நீ நற்கிரியை செய்ய பழகணும்? நீங்க நான் வசனத்துல அதுக்கு பதில் இருக்கு. எப்படி? நம்முடையவர்களும் கனியற்ற வாழ்க்கை இருந்தா நற்கிரியை செய்ய வராது. கனி நிறைந்த வாழ்க்கை இருந்தா நற்கிரியை செய்ய வரும். வரங்கள் இருக்கிறதுனால ஒருத்தன் நற்கிரியை செஞ்சிருவானோ? பெருமைதான் வரும். நான் தீர்க்க தரிசனம், நான் ஜெபித்தால் பிசாசு ஓடி, நான் டச் பத்துன விழுந்துருவான். குஜராத்துக்கு போயிருக்கேன். இன்னைக்கு பாருங்க, 3 நாள் சுவிசேஷம். நானும் இன்னொருத்தரும் பேசும் சொல்றாரு அந்த மிஷனரி, அந்த ஊழியக்காரர் பாருங்க, அப்படி கைக்குட்டிய தூக்கி போடுவார். உடனே அப்படியே ஆள் அங்க இருந்து அங்க ஜம்ப் பண்ணி விடுவான். டச் உடனே பொத்துன்னு ஆள். ஓஹோ, அவ்வளவு வல்லம் எவ்வளோ. ஆமா, நான் வாரேன். நான் இன்னைக்கு அவர் செய்கிறாரா பார்ப்போம். எனக்கு ஆவியானவரை குறித்து தெரியும், தேவ வல்லமை குறித்து தெரியும், நான் அனுபவிச்சிருக்கேன். இல்லைன்னு சொல்ல வாரேன். இன்னைக்கு அவர் என்ன செய்யறார் பார்ப்போம். அண்ணா சும்மா இருக்கு பாருங்க. கூட்டத்துல என்ன முன்னால வந்து உட்காருங்க. நான் பின்னால்தான் உட்காரு. பின்னால உட்கார்ந்தாதான் என்ன நடக்கும்? ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, இந்த கிரியை ஆவியானவரால் உண்டானால் இன்றைக்கு அவர் சொன்னது போற நடக்கணும். ஆவியானவரால் இல்லை என்றால் ஒரு கிரியை நடக்கக்கூடாது. ஒரு சின்ன உட்கார்ந்தோம், சின்ன ஜனம் கையை கறி, அது பெரிய ஊழியக்கார். உண்மையா சார், அங்க ஓடுதாரு, இங்க ஒன்னையும் காணும், கைப்பட்டையும் காணும், கோல்வையும் காணும், துண்டையும் காணும். டச்சும் இல்ல, தொச்சும் இல்ல. 2 மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம், 2 மணி நேரம் ஓடுதாரு. அத்தனை வர மாட்டேக்கு, பேச முடியல. நான் உட்கார்ந்துட்டு, யாரு உட்கார்ந்து இருக்கா? கர்த்தர் எனக்கு அபிஷேகம் பண்ணி வச்சு அந்த ஊழியத்துல என்ன கொண்டு போய் ட்ரெஷரா எதுக்கு வச்சிருக்காரு? லேடவா அது சரியான தானே வச்சிருக்காரு. பேசுவாரா? முடிஞ்சது. ஒண்ணுமே முடியலங்கிற அந்த ஊழியர். அது எப்படி முடியும்? ஸ்லைனிங் ஸ்பிரிட், கீழே விழ தள்ளுகிற ஆவி. அந்த ஆவி எப்படி பரிசுத்த ஆவிக்கு முன்னால் நிற்கும்? நான் கர்த்தருடைய ஆவியை பெற்ற மனுஷன். சும்மா மேடலேட்டு வெல்கம் ஹோலி ஸ்பிரிட். எவ்ரி டே வித் ஹோலி ஸ்பிரிட்.
தேவாவினால் நடத்தப்பட்டு தேவ பேசப்பட்டு 4 நாள் 5 நாள் சும்மா இருந்துடுவார். பேசவே மாட்டேன். பேசுனா அமைதியாயிடும். ஏன்னா உட்காந்தா பேச, நடந்தா பேச, படுத்தா பேச, ஜீவியம் சரியில்லையே. அவர் பேசினா கனிதர வாழ்வுக்கு நிறதானம் நடத்துவா. பிறகு தம்பி இங்கப்பா இந்த டச்சு டொச்செல்லாம் அவரை விட சொல்லிடுறேன். மத்தியானம் நான் பேசணும், நான் பேசல. 2 நாள் ஒழுங்கா ஊழியம் செஞ்சுட்டு போச்சு. சரிதா? ஒழுங்கா சுவிசேஷத்தை பேச சொல்ல வர இந்த டச்சு கைக்குட்டு அந்த சோழி இங்க இருக்கோம் போல தெரிஞ்சுக்கோ. போ, அவன் போய் சொல்லிட்டான். ஏன் ஒழுங்கா சுவிசேஷம் சொல்லுங்க. அந்த உட்காந்துருக்க அவன் மோசமான ஆள். அவன் ட்ரெஷரர் வேற துட்டுதாமன் நிப்பாட்டினா நிப்பாட்டு. மேல சொல்லுங்க. அடுத்த 2 நாள் 1.5 நாள் பிரசங்கம் கேட்டீங்கன்னா அவ்வளவு அருமையான பிரசங்கம். அவரு இந்த யாரு வழியறிக்க ஒரு குருடன் இருந்திருப்பார், பச்சுமை. அவனை எடுத்து பேசினார் பாருங்க. அப்படி ஒரு இது நான் எனக்கே தெரியாது, எனக்கே பேச டெமான்ஸ்ட்ரேஷனோட அப்படி பேசினால் ஜனங்களுக்குள்ள ரட்சணியம் வந்து இறங்கிச்சு. அதுதான் வேணும். கர்த்தர் வந்தால் ரட்சிப்பு வரும், விடுதலை வரும், இளைப்பாறுதல் வரும், சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஆவியானவருடைய கிரியம் வெளிப்படும். 3 நாள் பேசி கடையில் என்னை கூப்பிட்டு கனப்படுத்தி, ஐயா நான் போயிட்டு வரேன், நற்கிரியை செய்ய பழக. பேச முடியுமா ஆவியானவர் இடத்துல? அப்படி ஆவியானவருக்குள்ள உங்களை பற்றி பாருங்க சார். நான் சொல்லாம அது தேவன் செய்ய மாட்டாங்க. இடத்துக்கு உங்களை கொண்டு வந்து. ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? கனி வரங்கள்ங்கிறது இருக்கிறதுனால நற்கிரியை வராது. கனி வந்ததா நற்கிரியை தானா. இந்த நற்கிரையில 2 கிரியைகள் இருக்கு, 2 நற்கிரியைகள் இருக்கு. ஒன்று ஆண்டவர் இயேசுவுக்கு நாம் செய்கிற ஊழியத்தின் நற்கிரியை. இன்னொன்று மனுஷருக்கு நாம் செய்கிற நன்மையின் நற்கிரியை. இந்த 2 நமக்குள்ள யோவான் எழுதின சுவிசேஷத்துல பார்த்தா அதுல 14ஆம் அதிகாரமா 14 இல்ல 11 இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாளே என்று ஆண்டவர் சொன்னாங்க. மன்னிக்கணும், யோவான்ல 12ஆம் ஆமா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 12:3. இதை சொல்லி இன்னைக்கு முடிக்க. அப்பொழுது மரியாள் விலையேறப்பட்ட களங்கம் இல்லாத ஒரு ராஜ்யம் கொண்டு வந்து இந்த இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமையினால் அதை என்ன செய்தார்? துடைத்து அந்த வீடு முழுவதும் என்னாச்சு? பரிமள தைலத்தினால் நிறைந்தது. மத்தேயு 26:7. அது மார்க்கு 14:6 எடுங்க. அவள் என்னிடத்தில் தன்னால் இயன்றதை செய்தாள்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில்
ஏன் அவளை தொந்தரவுப்படுத்தீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியை. ஆண்டவடத்துக்கு அவள் ஒரு நற்கிரியை செய்தாள் என்று சொல்றார். இதே லூக்கா 7 அந்த பெண் பாத்தியான ஸ்திரீ இந்த பரிசுடைய வீட்டில் இருக்கும்போது இதே காரியத்தை செய்யும் போது ஏன் அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தவில்லை? ஏன் பயன்படுத்தலாம்? அது நடந்த காலம் இயேசுவின் ஊழியத்தின் ஆரம்பத்தின் மத்தியில் நடந்தது. ஆனா இது நடக்கிற காலம் இன்னும் சில நாட்களுக்குள் அவர் அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்ற போறார். சிலுவையில மரிக்க போகிறார். அதற்கு முன்பாக நடக்கும் போதுதான் அவர் சொல்றாரு, என்னை அடக்கம் பண்ணுவதற்கு முந்தி கொண்டாள். அப்படித்தானே வரும் ஒரு இடத்துல. 3 இதுலயும் வரும், 4லயும் அது வரும். அவள் என்னை அடக்கம் பண்ணுவதற்கு முந்தி கொண்டாள். 14 அவள் என் இடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். மற்ற 26 பார்க்கும்போது 12ஆம் வசனம், இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணி எத்தனமான செய்யா இருக்கிறது. எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. என்னை அடக்கம் பண்ணுவதற்கு அந்த நாள் நெருங்கின வந்த உடனே ஆண்டவர் அந்த வார்த்தையை சொல்றார். ஆனா லூக்கா 7:26 அதிகாரத்தை திருப்பினா, பரிசேயனுடைய வீட்டில் ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள் என்று 26:7-38 இருக்கு. அவள் பரிமளம் தைலம் பூசினது பாதத்தில் பூசினாள். மரியாளோ இயேசுவின் சிரசின் மேலே ஊற்றினார். அப்படிதான் எடுத்து வாக்கு பார்த்தார். இவள் செய்த காரியம் ஊழியத்தின் மத்திய பகுதியாக இருக்கும். ஆனால் அவள் செய்த காரியம் ஆண்டவர் இயேசு தன்னை பலியாக ஒப்பு கொடுத்த நேரத்தில் அதை செய்யும்போது, நீங்கள் ஆண்டவருக்கென்று செய்கிற ஒவ்வொரு ஊழியமும் நற்கிரியாகவே எடுக்கப்படும். சுவிசேஷ அறிவித்தாலும் சரி, பணிவிடை ஊழியம் செய்தாலும் சரி, பாடல் ஊழியத்துக்கு உதவி செய்தாலும் சரி, டிராக்ஸ் ஊழியம் செய்தாலும் சரி, எது எது நீங்கள் செய்தாலும் அது எல்லாமே எதுவாக எடுக்கப்படும் என்றால் தேவன் கிறிஸ்துவனிடத்தில் நற்கிரியை செய்யும். ஆனால்தான் ஆண்டவருடைய ஊழியத்தில் ஏதாவது ஒரு பங்கை நான் என்ன செய்யணும் செய்ய முற்படுவோமானால் முதலாவது நாம செய்ய வேண்டிய நற்கிரியை கிறிஸ்துவுக்காக, அவர் எனக்கு இந்த நன்மை செய்தார் என்று சாட்சி பகிர்வது, ஆத்துமாக்களை கிறிஸ்துவண்டை கூறுவது, கிறிஸ்துவை குறித்து உயிர்த்தெழுதலை குறித்து மற்றவர்களுக்கு பறைசாற்று. பிரசங்கம் பண்றது மட்டும் ஊழியம், மற்றவரிடத்தில் உங்களுடைய சாட்சியை பகிர்ந்து கொள்வதும் உங்கள் விசுவாசத்தை பகிர்ந்து கொள்வதும் தேவனுக்கென்று நீங்க செய்கிற நற்கிரியை. நான் அடுத்த வாரம் மனுஷனத்தில் என்ன நற்கிரி, நல்ல பிதாவே நன்றியோடு கூட சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். பலதோறும் இது கிருபை புது கிருபை தந்து எப்பொழுது உங்களுடைய பந்திக்கு நேராகி வருகிறோம். நாங்கள்